தெளிவான தகவல், சரியான விளக்கம். இது உங்கள் ஹானரபிள் மெசேஜ். வாங்கள் பேசலாம். வரலாறு அப்படிங்கிறது வெறும் ராஜாக்கள் கட்டிய கோட்டைகளோ அரண்மனைகளோ மட்டும் கிடையாதுங்க. அதுக்கு பின்னால மறைஞ்சிருக்க பல வியக்கத்தக்க உண்மைகள் இருக்கு. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த வரலாற்று தொகுப்புல தமிழர்களோட வீரம், அறிவியல், அப்புறம் உலகமே வியக்கிற ஒரு தலைசிறந்த தலைமைத்துவம், இப்படி அதிகம் வெளியே தெரியாத ஆனா கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்களை பத்தி தான் ஆழமா அலச போறோம். பொதுவா இந்திய விடுதலைப் போர் அப்படின்ன உடனே நம்ம எல்லாருக்கும் டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றது 1757ல நடந்த சிப்பாய் கழகம் தான், சரியா? ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த சிப்பாய் கழகம் நடக்கிறதுக்கு பல தசாப்தங்களுக்கு முன்பே, அதாவது 1759லேயே ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஒரு மாபெரும் கிளர்ச்சி வெடிச்சது. அத முன்னின்று நடத்தின அந்த மாவீரன் பேர் தான் அழகுமுத்துக்கோன். இந்த தொகுப்புல குறிப்பா நாம 4 முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். சிப்பாய் கழகத்துக்கு முந்தைய போர், அழகுமுத்துக்கோனோட அந்த வீர மரணம், பழந்தமிழர்களோட ஒரு சீக்ரெட்டான கடல்சார் அழிவியல், அப்புறம் தன்னோட வீரர்களுக்காகவே நின்ற ஒரு மாமன்னன். முதல்ல சிப்பாய் கழகத்திற்கு முந்தைய அந்த போரை பத்தி பாப்போம். அழகுமுத்துக்கோன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட மன்னர்னு நினைச்சுக்காதீங்க. அவர் ஒரு சாதாரண மனிதர்தான். ஆனா ஒரு மாபெரும் ஆங்கிலேய படையையே நடுங்க வச்சவர். 1759ல நெற்கட்டும் செவல் அப்படிங்கிற இடத்துல பூலித்தேவரோட சேர்ந்து ஆங்கிலேயர்களை ரொம்ப கடுமையா எதிர்த்து போரிட்டார். துரதிர்ஷ்டவசமா ஒரு கட்டத்துல ஆங்கிலேய படை இவரையும் இவரோட ரொம்பவே நம்பிக்கைக்குரிய 7 தளபதிகளையும் கைது செஞ்சுட்டாங்க. கைது செஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆங்கிலேய அதிகாரி ஒரு நிபந்தனை வைக்கிறான், ரொம்ப திமிரா. எங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கோ, இனிமேல் கப்பங்கட்ட சம்மதி, உன்னை நாங்க உசிரோட விட்டுடுறோம் அப்படின்னு சொல்றான். அதாவது எனக்கு அடிபணிஞ்சா நீ உயிர் பிழைக்கலாம் அப்படிங்கிற ஒரு தந்திரமான ஆஃபர் அது. அடுத்ததா அழகுமுத்துக்கோனோட அந்த வீர மரணம் எப்படி நிகழ்ந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த இக்கட்டான சூழ்நிலையில ஆங்கிலேய அதிகாரியோட கண்ணுக்கு நேரா பார்த்து அழகுமுத்துக்கோன் சொன்ன பதில் இதுதான்: எங்கள் மண்ணில் விளையும் தானியத்தை உங்களுக்கு தர முடியாது, உயிர் போனாலும் அடிமையாக மாட்டோம். எப்படிப்பட்ட வார்த்தைகள் பாருங்க! மரணமே கண் முன்னாடி நின்னா கூட தன்னோட மானத்தையும் மண்ணோட உரிமையையும் அவர் விட்டு கொடுக்கவே இல்ல. இந்த துணிச்சலான பதிலை கேட்ட ஆங்கிலேயர்களுக்கு கோவம் உச்சிக்கு போயிடுச்சு. ஒரு மிக கொடூரமான தண்டனையை கொடுக்க முடிவு செஞ்சாங்க. அழகமுத்துக்கோனையும் அவரோட 7 தளபதிகளையும் அப்படியே கொண்டு போய் பீரங்கியோட வாயில கட்டி வச்சு சுட்டு கொல்ல முடிவு பண்ணாங்க. பீரங்கி வாயில கட்டி வச்சிருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல உயிர் போக போகுது. அந்த இறுதி தருணத்துல கூட அவர் கொஞ்சம் கூட பயப்படலங்க. பீரங்கி வெடிக்கிறதுக்கு சில வினாடிகளுக்கு முன்னாடி தன்னோட வீரர்களை பார்த்து அவர் முழங்கிய கடைசி வார்த்தைகள், வீர மரணத்தை முகம் மலர ஏந்துங்கள். அடுத்த செகண்ட் பீரங்கி வெடிச்சு உடல் சிதறி போச்சு. ஆனாலும் அவர் காட்டிய அந்த உறுதி வரலாற்றுல நிஜமாவே ஈட இணையற்றது. சரி, இப்போ பழந்தமிழர்களோட ஒரு ஆச்சரியமான கடல்சார் ரகசியத்தை பத்தி பாப்போம். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். நீங்க ஒரு நடுக்கடல்ல இருக்கீங்க, சுத்தி தண்ணி மட்டும்தான் இருக்கு, எந்த பக்கம் நிலம் இருக்குன்னே தெரியல. இன்னைக்கு நம்ம கிட்ட ஜிபிஎஸ் இருக்கு, காம்பஸ் இருக்கு. ஆனா இதெல்லாம் எதுவுமே இல்லாத அந்த பழங்காலத்துல நம்ம தமிழர்கள் எப்படி சரியான திசையை கண்டுபிடிச்சு கப்பல் ஓட்டுனாங்க, யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு அவங்க ஒரு பிரில்லியண்டான டெக்னிக் யூஸ் பண்ணிருக்காங்க. பழந்தமிழர்கள் கடல்ல பயணம் செய்யும்போது திசையை கண்டுபிடிக்க திசை காட்டும் பறவைகளை பயன்படுத்தினாங்க. அதாவது ஒரு நீண்ட கடல் பயணத்துல நிலம் எங்க இருக்குன்னு தெரியாதப்போ தங்களோட எடுத்துட்டு போன ஒரு காகத்தை பறக்க விடுவாங்களாம். அந்த பறவை நல்ல உயரமா பறந்து எந்த பக்கம் நிலம் இருக்கோ அந்த திசையை நோக்கி செல்லும். அதை அப்படியே ஃபாலோ பண்ணி கப்பலை சரியான திசையில செலுத்துவாங்க. செம்ம ஐடியா இல்ல? இயற்கையோட ஒன்றி போன பழந்தமிழர்களோட இந்த கடல்சார் அறிவு எவ்வளவு துல்லியமானதுன்னு பாருங்க. இது நான் சும்மா சொல்லலங்க. பிற்காலத்துல சீனர்கள் கூட தமிழர்களோட இந்த அளப்பரிய கடல்சார் அறிவு பார்த்து ஆச்சரியப்பட்டு அதை ரொம்பவே போற்றி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு வரலாற்று உண்மை. கடைசியா தன் வீரர்களுடன் நின்ற அந்த மாமன்னனோட கதைய பாப்போம். நான் இப்ப சொல்ல போறது வெறும் கட்டுக்கதையோ செவி வழி செய்தியோ கிடையாது. பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட நம்ம சங்க இலக்கியமான நெடுநல் வாடை நூல்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு அச்சு அசலான வரலாற்று நிகழ்வு. ஒரு பயங்கரமான போர் நடந்து முடிஞ்சிருக்கு. போர்க்களத்துல பல வீரர்கள் காயமடைந்து கிடக்குறாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு பாண்டிய மன்னன் நடுராத்திரியில எந்த ஒரு பணியாட்களையும் கூட்டிட்டு போகாம தானே தன் கையில ஒரு விளக்க ஏந்திக்கிட்டு அந்த போர்க்களத்துல நடக்கிறாரு. ஒவ்வொரு கூடாரமா போய் அங்க படுத்திருக்க தன்னோட வீரர்களை நேரில் சந்திச்சு அவங்க நலம் விசாரிக்கிறாரு. அந்த காட்சியை அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து பாருங்க. எவ்வளவு ஒரு நிகழ்ச்சியான தருணம் அது. மன்னன் அல்லது தலைவன் அப்படிங்கிறவன் சும்மா சிம்மாசனத்துல உட்கார்ந்துகிட்டு கட்டளைகளை மட்டும் போடுறவன் கிடையாதுங்க.
ரொம்ப நெருக்கடியான நேரத்துல தன்னோட மக்களுக்காக, வீரர்களுக்காக அவங்கள ஒருவனா தோளோடு தோள் நிக்கிறவன் தான் உண்மையான தலைவன். இதுக்கு நெடுநல்வாடையில வர்ற இந்த நிகழ்வு ஒரு மிகப்பெரிய சான்று. இன்னைக்கே நாம பார்த்த அழகுமுத்துக்கோனோட அசைக்க முடியாத வீரம், திசை காட்டும் பறவைகளை பயன்படுத்தின பழந்தமிழர்களோட அந்த அபாரமான அறிவியல், அப்புறம் நடுராத்திரியில விளக்கேந்தி சென்ற பாண்டிய மன்னனோட அந்த பச்சாதாபமான தலைமைத்துவம், இது எல்லாமே ஏதோ கடந்து போன கதைகள் கிடையாது, நம்ம ரத்தத்துல உரிய ஒரு மரபு. இந்த ஆழமான பண்புகளை இன்னைக்கு நாம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த நவீன காலத்துல நம்முடைய சொந்த வாழ்க்கையில எப்படி பயன்படுத்த போறோம்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இது போல இன்னொரு சுவாரஸ்யமான வரலாற்று தேடலோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.